ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். என் செல்லத்துக்கு மனசு ரொம்ப பெருசு. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்து குதூகலமாக இருப்பீங்க. பார்ட் 3 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மாமியை பார்த்துருவோமா? சொர்க்கம் இங்க இருக்கு. அட ஆமாங்க, செல்லத்தோட அக்கில் தான் சொர்க்கமே இருக்குது. அக்கில் மட்டுமா, அங்கே பாருங்கள் சைடு வீல பார்க்கும்போது சும்மா யாரும் செல்லத்துக்கு டிக்கி ராணி அப்படின்ற பட்டம் கொடுக்கவே இல்லை. மாமியோட டிக்கியை பார்த்து கீர்த்தி எப்படி வாயை பொழந்து பார்க்குதோ அதே மாதிரி தான் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. என்னடா இது வீடியோ ஆரம்பத்திலேயே சும்மா அக்கில் ஆரம்பித்து டிக்கியில் வந்து நிற்கிறானே, அடுத்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக செல்லத்துக்கு இன்னும் 2 லட்டு சூப்பராக இருக்கும். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, செல்லத்தோட லட்டை பாருங்கள். அட லட்டா இது மாம்பழம் சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க. அட கீழே லோங்கிலேருந்து பார்த்தா அப்படியே ஸ்பீடு பிரேக் மாதிரியே இருக்குது. நடிக்க வந்த புதுசில் கீர்த்தி மாமி சும்மா சேலையும் ஜாக்கெட்டுமா இப்படி தான் செம்ம குத்து விளக்கா வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கில் போய் சும்மா குமுறிக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு ஆட்டம் ஆடுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஆட்டம் ஆடுனா அந்த அக்கில் மட்டுங்கள அழகான 2 ஆப்பிளுமே நம்ம கண்ணுக்கு தரிசனமாக கிடைக்கும் போல். அடடா இது சைடு வீல பார்க்கும்போது தரமான குத்தாக இருக்கே மாமியோட குத்து. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீர்த்தி மாமி ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்படி கும்புன்னு வந்துச்சு. இதை பார்த்த நண்பனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அவன் கேட்ட டவுட்டை கீழே இருக்க டெக்ஸ்ட்டை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. வயசு என்னன்னு கேட்டால் வயசு 32 அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்டா நண்பா இப்படி கேட்குறேன்னு பார்த்தா, 32 வயசுலேயே மாமிக்கு பின்னாடி இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போது கீர்த்தி மாமி 40 வயசை தாண்டும் போது எப்படா இருக்கும் அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்த்து பிரமாண்டமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என் நண்பன். உங்களுக்கு அந்த டவுட் இருக்கா சொல்லுங்கள். கோலிவுட்டில் வந்த புதுசில் அடக்கி வாசிக்கிட்டு இருந்த நம்ம மாமி அப்படியே டோலிவுட்டு பக்கம் போனோன்னு என்ன குத்துது நீங்களே பாருங்கள். சும்மா அக்கல் தரிசனம் தொப்புள் தரிசனம் எல்லாம் காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்க செல்லக்குட்டி. ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட செல்லக்குட்டி இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சொன்னாங்க. கும்முன்னு அக்களை காட்டி நம்ம ரசிகர்களை மிரட்டி விடுது. கிளாமர் தரிசனத்துக்கு செல்லக்குட்டி மாறிடுச்சு அப்படின்றது சின்ன சாம்பிள் தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். 2018 JW அவார்ட்ஸ்க்கு செல்லக்குட்டி வந்தது சில மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மலை மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு நம்ம ரசிகர்கள். மாமி வர்ற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எப்படி காத்தோட்டமாக கலகலன்னு ட்ரெஸ் போட்டால் தான் நம்ம பசங்களுக்கு பளபளன்னு பிடிக்குது போல். ஆமாங்க, அப்பப்போ இந்த மாதிரி செல்லம் ஏற்றி விடும்போது ஆஹா அக்கிள் சூப்பராக தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அக்கிள் மட்டுமா தெரியுது, அழகான அந்த 2 ஆப்பிளுமே தெரியுது நம்ம ரசிகர்கள் கண்ணுக்கு சூப்பராக. கீர்த்தி மாமி ஃபஸ்ட்லாம் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நம்ம ரசிகர்கள் ஃபோக்கஸ் எல்லாம் செல்லத்தோட அந்த அழகான லிப்ஸு அப்படியே வரி வரியாக செம்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அடா லிப்ஸ் மட்டுமா சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, அந்த மாம்பழமும் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க ரசிகர்லாம் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, ஆமாங்க செல்லத்தோட அழகான அந்த 2 தர்பூசணியை பார்த்து தான் நம்ம கண்ணு பாயுது. அந்தளவுக்கு செல்லத்துக்கு பின்னாடி தூக்கலாக இருக்குது. கீர்த்தி மாமி முன்னாடிலாம் பெருசாக கிளாமர் காட்டாத போது செல்லத்தோட அந்த குட்டியான க்யூட்டான லிப்ஸை பார்த்தே வெறியாகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ரசிகர்களுக்கு இப்போ அதுக்கும் மேலே தேவைப்படுது. ஏன்னா செல்லம் சும்மா இல்லைங்க, டோலிவுட் போனதுக்கு பிறகு தரமாக இப்படி தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்பப்போ இன்ஸ்டாகிராமில் வெளியிடுற இந்த ஃபோட்டோலையும் சும்மா லிப்ஸை பார்க்குறதா இல்லை அந்த மாங்காயை பார்க்குறதா அப்படின் போது திரும்பி நின்று ஃபுல்லாக முதுகையும் காட்டி அழகான தர்பூசணியும் காட்டி மிரட்டி விட்டுருக்கு செல்லக்குட்டி. இதை பார்த்தா நம்ம ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? ஃபேஸை பார்த்தே சும்மா தம்பிக்கு தனியாக வேலை கொடுத்துட்டு இருந்தவங்க இந்த மாதிரி இப்படி செல்லம் தெறிக்க விட்ற மாதிரி வந்துடுன்னா என்ன தாங்க பண்ணுறது? அங்கே வெள்ளை முயல் துள்ளி குதிக்கிற பார்த்தா நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? நண்பர்களே, இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு செல்லக்குட்டி இப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு சேலையை கட்டிட்டு வந்து அழகான அந்த மாமியோட உளுந்த விட தொப்புளை காட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு. கொஞ்ச நாளாக தொப்புளை பார்க்கலையே அப்படின்னு ஏங்கி போன ரசிகர்களுக்காக ஆரம்பத்தில் மாமி இன்ஸ்டாகிராமில் வெளியிடுற ஃபோட்டோக்கெல்லாம் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ரொம்பவே ஒரு ஹோம்லியாக குடும்ப குத்து விளக்காக இருக்கும். ஆனால் லைட்டாக அக்கிலும் காயம் தெரிகிற மாதிரி காட்டி ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ கிளாமரோட உச்சக்கட்டத்துக்கே போயிடுச்சு. ஒன் சைடு ஓரமாக ஒதுக்கி விட்டு என்னோட மாங்காயை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிற்கிறது மட்டும் இல்லாமல் சைடுவில் அக்களையும் காட்டி அமோகமாக தரிசனம் கொடுக்குது. கீர்த்தி மாமி வர்ற ஃபங்க்ஷன்லாம் இந்த மாதிரி செல்ஃபி எடுத்து கூட இருக்கிறவங்களையும் குதூகலப்படுத்தி அதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம பசங்களுக்கு அக்களை அமோகமாக காட்டி சும்மா சூப்பராக உசிப்பேற்றி விட்டு செல்லம் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு செல்ஃபி மூமெண்ட் வீடியோ வெளியிடுது. ஆனால் இந்த மூமெண்ட்டை பார்த்து நம்ம ரசிகர்கள் ஹாப்பி இல்லை. ஏன்னா செல்லம் அந்த மாதிரி க்ளோஸ்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அக்கில் காட்டலையே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காகவே செல்லம் அடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் இந்த மாதிரி ஆடு வீடியோ வெளியிட்டுருந்துச்சு. அதை பார்த்தவங்க நம்ம ரசிகர்கள் குதூகலமாயிட்டாங்க. ஆகா இடுப்பும் அடுப்பு மாதிரி தெரியுது, அக்கிலும் அரை கிரவுண்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்டேடியத்துக்கு ஒரு காஸ்டியூமில் வந்துச்சு செல்லக்குட்டி. இதில் என்னடா இடுப்பு சும்மா குஷி படம் ஜோதிகா மாதிரி கும்முன்னு இருக்கே லெமன் எல்லோ கலரில் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, இடுப்பு மட்டும்தான் இன்னைக்கு காட்டுவேன், அக்கல் காட்டணும்னா அடுத்த நாள் வாங்க அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி சொல்லிட்டு போயிடுச்சு. நண்பர்களே, இந்த 5 நிமிஷம் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மாமியோட தரிசனம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.